இன்றைக்கி கொங்கு நாட்டு வெள்ளை பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி நாட்டுக்கோழியில் தான் செஞ்சுருக்கேன். இது மட்டனில் இன்னும் நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி நான் 1 kg எடுத்திருக்கேன். நான் எல்லா அளவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னென்ன ஆட் பண்ணணும், எவ்வளோ கிராம்ஸ் நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் மெஷர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ்ட்டுக்கு நம்ம சோம்பு, அப்புறம் எல்லா ஸ்பைசஸ் போட்டு உப்பு போட்டு பச்சை மிளகா நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு 5 எச்சா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே எடுத்து நம்ம நல்லா ஃபஸ்ட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இந்த சிக்கன் ஒரு 1 hour இல்லைன்னா ஒரு 2 hours நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ நேரம் நம்ம ஊற வைக்கிறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப செய்யறது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அது சிக்கன் கூட நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1 hour வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ நேரம் போகுதோ அப்படி நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் மெஷர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து கீ ஆட் பண்ணிக்கிட்டு அது சூடானதும் நம்ம பிரியாணிக்கு என்னென்ன ஸ்பைசஸ் எப்போவுமே போடணுமோ அது எல்லாமே போட்டுக்கலாம். இது பார்த்தா நான் ஒரு ஸ்பைஸ் லெவல் பார்த்தா மீடியம் லெவல் தான் இருக்கும். ஸோ கிட்ஸ் சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஸ்பைஸ் லெவல் எச்சா வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக எல்லாமே போட்டுக்கோங்க. கூட இப்போ தாளிக்கிறதுக்கு நான் பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். நான் சிக்கனுக்கு அந்த பேஸ்ட் கூட மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே நான் ஒரு 2 பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதில் ஒரு 3 ஸ்பைஸ் எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு 3 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நமக்கு அந்த ஃப்ளேவர் வரும்ல, வரப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லாயிருக்கும். என்கிட்ட அது இல்லாததுனால நான் பெரிய வெங்காயமே போட்டுக்கிறேன். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இது ரொம்ப சிம்பிள் தான், அவ்வளோதான். வெங்காயம் இதுக்கு ஒரு சிலர் தக்காளி போட மாட்டாங்க. நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மின்ட்டும் கொரியாண்டரும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இவ்வளோதான் பிரியாணி. இதே நம்ம இது மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு நல்லா அந்த சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி சீரக சம்பாவில் தான் பண்ணியிருக்கேன். எப்போவுமே பிரியாணினா சீரக சம்பாவில் பண்ணுங்கள். அது டேஸ்ட் இன்னும் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் நல்லா சிக்கன் கொதித்து ஒரு 80% வெந்ததுக்கப்புறம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் ரைஸ் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 1 kg எடுக்கல. 1 kg சிக்கனுக்கு நான் எக்ஸாக்ட் மெஷரில் ஒரு 9-10 கிராம்ஸ் தான் நான் ரைஸும் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஸோ நான் கிளாஸில் இப்போது 8 கிளாஸ் மட்டும் ஊற்றணும். நான் கிளாஸில் 4 கிளாஸ் ரைஸ்க்கு 8 கிளாஸ் ஊற்றணும். எப்போவுமே நமக்கு ரைஸ் கொஞ்சம் இந்த குலையாமல் பலன்னு இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 6.5 7 மட்டும் ஊற்றிக்கோங்க. தம் போட்டு வரப்போ கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரைஸும் குலையாது. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். கொதிச்சதும் நம்ம லெமன் ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் இது பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சீரக சம்பா ரைஸ் ஊற வச்சுருக்கேன். நான் ஒரு 1 hour ஊற வச்சுருக்கேன். வச்சுட்டு அதை வடித்து வச்சுருந்ததை நம்ம இந்த சிக்கன் கூட ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும். உங்களுக்கு நான் தம் தான் போட்டிருக்கேன். இது குக்கரில் ஈஸியாக வேணும்னா நீங்கள் குக்கர்லேயுமே பண்ணிக்கலாம். ஸோ நான் தம் போட்டதுனால நல்லா இந்த தண்ணி ஃபுல்லாக இஞ்சினதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 2-3 டைம் க்ளோஸ் பண்ணி வச்சு எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததும் கொஞ்சம் தண்ணியும் இருக்கணும், ரைஸும் அதே டைம் நமக்கு தெரியணும் கண்ணுக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப கரெக்டான ஸ்டேஜ். இதில் நம்ம தம் போட்டோம் அப்படின்னா ஸோ அடியும் பிடிக்காது, நமக்கு நல்லா ரைஸும் வெந்து வரும். ஸோ நான் தம் போட நான் எப்போவுமே தம்முக்குன்னு தனியாக வச்சுருக்கேன் ஒரு தோசைக்கல்ல. ஸோ அது வச்சுட்டு அது மேலே ஒரு வெயிட்டை வச்சு தம் போட்டுடுறோம் நம்ம. நான் இது ஒரு 4 டைம்ஸ் எடுத்து நான் ரைஸ் நல்லா கீழே இருக்க ரைஸ் எல்லாம் மேலே தூக்கி விடணும். அப்போ தான் நல்லா ஈவனாக குக் ஆகும் ரைஸும். ஸோ நல்லா இந்த மாதிரி ஒரு டைமும் எடுத்து
நம்ம நல்லா கீழே இருந்து மேலே எடுத்து விட்டுறலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது பண்ணுறப்போ நல்லா ஜென்டலாக பண்ணணும், இல்லைனா ரைஸ் உடஞ்சிரும். ஸோ நான் சொன்ன அளவில் தண்ணி ஊற்றுனீங்க. இப்போ ரைஸ்க்கு நான் சொன்ன அளவில் ஊற்றுனா பிரியாணி நல்லா இந்த குழஞ்சி இல்லாமல் நல்லா வந்து பளபளன்னு நல்லா வந்திருக்கும். ஸோ நான் வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டோட காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.